கந்த ஜோதிடம். நான் ஏற்கனவே திருமணம் பொருத்தம் பார்க்க கட்டாயம் தேவைன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு நபர் இந்த ஜாதகத்தை அமைச்சார். அதை பற்றி நான் ஃபுல்லாக போடல, ஏன்னா அவருக்கு கேட்காம நம்ம அந்த போட வீடியோ அந்த ஜாதகத்தை போட அதை சிலது மட்டும் நான் போட்டிருக்கேன் நான். சரிங்களா, நான் ஏற்கனவே மாந்தி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மாந்தி ஒரு ஜாதகத்தில் இருந்தால் திருமண தடை ஏற்படுத்தும் அப்படின்னு போட்டிருப்பேன் நான். இந்த ஜாதகத்தில் பாருங்க மாந்தி இருக்குது. இந்த பொண்ணுக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, எப்படி 2 கல்யாணம் ஆச்சு? மாந்தி மட்டும் அது காரணம் இல்லை. இந்த 4 இந்த பாருங்க 1, 4, 7, 10 கேந்திரம் 4ஆம் இடம் 10ஆம் இடத்துல இது எப்படி கல்யாணம் பண்ணான்னு எனக்கு தெரியல. இதில் இந்த கேந்திரத்தில் செவ்வாய் திக்பாலம் பெற்றுச்சு நினச்சி கல்யாணம் பண்ணாங்களா உனக்கு ஒன்றும் புரியல. செவ்வாய் திசை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ராகு திசை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 2மே போயிடுச்சு. அது பூட்டிட்டு நான் கேட்கல. சரிங்களா, 2 பேருக்கு 3ஆவது கல்யாணம் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா, இந்த ஜாதகம் உங்க ஜாதகத்துல தயவு செஞ்சு ராகுவோட பலம் என்னன்னு தெரியாம ஜாதகத்தை கணிச்சு கொடுக்குறது தப்புங்க. ராகு எப்படியாப்பட்ட பலம் தெரியும். இந்த இருக்கிற 7 கிரகத்திலேயே ராகு தான் அதிக பலம் உண்டு. நான் சொன்ன அது எப்படி சொல்றேன்னா, ஏன்னா மொத்தம் 7 கிரகங்க. 7 கிரகத்துல ஒளி அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் தான். சூரியன் கிட்ட இருந்து ஒளி வாங்கிக்கூடிய திருப்பி கொடுக்குற கிரகம் தான் மற்ற கிரகங்கள். சூரியன் கிட்ட நெருங்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒளி இழந்துடும் அப்படின்னு ஜாதகத்திலே உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு சொல்ற ஒளி பவரை இழந்துடும். ஏன்னா சூரியனுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அந்த சூரியனையே விழுங்கக்கூடிய பவர் ராகு இருக்குது. இந்த ராகு இப்போ எப்படிப்பட்ட சக்தி உள்ளவர்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். வாலின்னு ஒரு கேரக்டர் ராமாயணத்தில் இருக்குது. அந்த வாலிக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சக்தி உள்ளவர் நின்னாலும் அவங்க பலமெல்லாம் வாலிக்கு போயிடும். அந்த இதில் இருக்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது நிராயுதபாணியாக நிற்கும். அதே தான் இங்கே செவ்வாயும். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாறாக இருக்குதுன்னா அதுவும் மாங்கல்ய தோஷம்தான். நீங்கள் 2, 4, 7, 8, 12 தான் செவ்வாய் தோஷம். மற்ற இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. திக்பலம் பெற்றார். இங்கே செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றா கூட 10 செவ்வாய் ஆட்சி உச்சப்பட மாட்டார். தொகுதி வீடு ஆட்சி உச்சம் பெற வீடு 2. அப்படி இந்த இடத்துல விட்டு ராகு இருந்தா கூட அதுவும் மாங்கல்ய தோஷம் தான். அப்போ நீங்க மாங்கல்ய தோஷம் எப்படி எடுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணணும்? செவ்வாய் தோஷம் இல்லை, நல்லா கேட்டுங்க, செவ்வாய் தோஷம் இல்லை, மாங்கல்ய தோஷம். ஏன்னா செவ்வாய் தான் மாங்கல்யக்காரங்க. இங்க செவ்வாய் நீசமாயிட்டார், ராகு மொத்த பவரை உஞ்சிட்டார். அப்போ இந்த பொண்ணு கல்யாணம் எப்படி பண்ணுவீங்க? 2 கல்யாணம் பண்ணியாச்சு, இப்போ 3ஆவது கல்யாணம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ செவ்வாய் திசையில கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுவும் போய் ராகு திசையில இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுவும் போயாச்சு. சரிங்களா, எப்போ இந்த இந்த ஃபுல்லா டீட்டெயிலாக சொல்ல வேலை, இதை மட்டும் சொல்றேன். உங்க ஜாதகத்துல செவ்வாய் ராகு இருக்காரு, எங்க வேணா இருக்கட்டும், அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று இருந்து ராகு கூட இருந்தா கூட அது மாங்கல்ய தோஷமா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, ஆனா கல்யாணம் எப்படி பார்க்கணும்? இது ஒரு பொண்ணோட ஜாதகம், ஆணோட ஜாதகமா சரி, பொண்ணோட ஜாதகமா சரி, அது எப்படி பார்க்கணும்? கட்டிய போறவனுக்கு செவ்வாய் திசை ராகு திசை நடக்கூடாது. ஒன்றும் முடிச்சிருக்கணும், இல்லை அவனுக்கு 60 வயசுக்கு மேல வந்துருக்கணும். வரா மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்து நட்சத்திரம் அது பொறுத்தம், அதுக்கப்புறம் பார்த்து கல்யாணம் பண்றது தான் நல்லது. சரிங்களா, உங்க ஜாதகத்தில் தயவு செய்து உங்க ஜாதகம் செவ்வாறாக இணைஞ்சிருந்தாக்கா இது இந்த ஜாதகருடைய ஆயுளையும் பாதிக்கக்கூடிய ஜாதகம் தான். நான் தெளிவாக சொல்ல விரும்பல. சரிங்களா, அப்போது கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு ஜாதகம் எப்படி அந்த டைவர்ஸ் ஆகும் இல்லை ஆயுள முடிக்குங்கிறது எப்படின்னா, அந்த பையனோட ஜாதகத்துல ஆயுள் பாக்கியம் தீர்க்கமா இருந்ததுன்னா அவன் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவான். அவன் ஜாதகத்துல ஆயுள் பாக்கியம் குறைவா இருந்ததுன்னா அப்புறம் என்னன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல விரும்பல அது. சரிங்களா, அதனால உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து பாருங்க. செவ்வாறாக இந்த 12 கட்டத்துல எங்க இருந்தாலும் அது மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம் கிடையாது, தப்பா நினைச்சுக்காதீங்க, மாங்கல்ய தோஷம். அப்போ கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு செவ்வாய் திசையும் ராகு திசையும் நடக்கூடாது. அப்படி நடக்காம இருந்து இது 2மே ஒரு டைம் பாம்புங்க. இந்த டைம் பாம்பு எப்ப ஆக்டிவேட் ஆகும் தெரியுங்களா? தாலி கட்டும்போது கூட ஆக்டிவேட் ஆகாது. அந்த கட்டிக்க போற பொண்ணுக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் செவ்வாய் திசை வந்தாலும் அந்த டைம் பாம்பு ஆக்டிவேட் ஆகும். ராகு திசை வந்தாலும் அந்த பொண்ணுக்கு டைம் பாம்பு ஆக்டிவேட் ஆகும். இதே தான் மாப்பிள்ளைக்கும். சரிங்களா, இதே செவ்வாய் திசை ராகு திசை நடக்குதுன்னா அப்போ இந்த ராகு திசையும் செவ்வாய் திசையும் அவனுடைய ஆயுள் கட்டத்தை பார்த்து எப்படி இருந்து பார்த்து ஒண்ணு பிரிச்சு விடும், இல்ல ஆளு பிரிச்சு விட்டுரும். அதனால தயவு செய்து கல்யாண விஷயத்துல இந்த டிகிரி பார்த்து ராகு செவ்வாய் சேரவே இல்லை இதெல்லாம் பேசக்கூடாது. நிறைய பேர் தப்பு பண்றாங்க, டிகிரியில ராகு சேரவே இல்லை செவ்வாய் கூட அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ராகு இருக்கா, நம்ம இந்த ஆப்ஷன்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது. நான் சேர்ந்து கல்யாணம் பண்ணி பார்க்கலான்னு, அது முட்டாள்தனம். செவ்வாய் ராகு இருக்குதா? இந்த செவ்வாய் ராகு இருக்குதுன்ற பட்சத்துல நீங்க தயவு செய்து நான் சொல்ற பரிகாரம்லாம் இதுக்கு ஒண்ணுமே பரிகாரம்லாம் கிடையாது, இதுதான் பரிகாரம். சரிங்களா, கட்டிக்க போறோம் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கு செவ்வாய் திசை ராகு திசை முடிச்சிருக்கணும். இந்த பொண்ணுக்கு செவ்வாய் திசை ராகு திசை முடிஞ்சு குரு திசை வரும். அந்த டைம்ல அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தா பரவாயில்ல. இந்த செவ்வாய் திசையில கல்யாணம் பண்ணி அதுவும் முடிஞ்சு போய் ராகு திசையில கல்யாணம் பண்ணி அதுவும் முடிஞ்சு போச்சு. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்க உங்க ஜாதகத்துல செவ்வாய் ராகு இருக்குதுன்னா உங்களுக்கு செவ்வாய் திசை முடிஞ்சிச்சா ராகு திசை முடிஞ்சிச்சா பாருங்க. இதை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த கல்யாணம் உண்மையிலும் நிலைக்காதுங்க. செவ்வாய் திசைக்கு முன்னாடி உங்களுக்கு தசை நடக்குது, அப்ப அந்த கல்யாணம் பண்ணா கூட இந்த செவ்வாய் ராகு திசையில கணவன் மனைவி சேரக்கூடாது. தொலை தூரத்துல போய் வேலை செய்யறாரு, இது ஜாதகம் யார் செட் ஆகும்னா கல்யாணம் பண்ணி வெளிநாட்டுல வேலை செய்யறாரு பாத்தீங்களா, அப்போ இந்த ஜாதகம் செட் ஆகும். அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை பொண்ணு செட் ஆகும். சரிங்களா,
இந்த செவ்வாய் தசையில திரும்பி வந்து கணவன் மனைவி கூட இணையலாம் அப்படின்னும் போது ஒன்று சேர்ந்து வாழணும், அந்த வேலை வீட்டிலே இருக்குது அப்படின்ற பட்சத்துல பிரிச்சு விட தான் பார்ப்பாங்க அந்த கிரகங்கள். ஸோ நான் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த ராகு செவ்வாய் ராகு இருந்தால் உங்க ஜாதகத்துல மாங்கல்ய தோஷம் ஒண்ணு. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு போறவருக்கு அந்த கல்யாணம் பண்ணி பொண்ணாகட்டும் ஆணாகட்டும் செவ்வாய் தசையும் ராகு தசையும் நடக்காம இது முடிஞ்ச தசையா இருக்கணும், இல்ல ஒரு 60 வயசுக்கு மேல வர தசையா இருக்கணும். இந்த ரெண்டுமே அப்படின்னா தாராளமா கல்யாணம் பண்ணலாங்க. சரிங்களா? தயவு செஞ்சு உங்க ஜாதகத்துக்கு எடுத்து செவ்வாய் தசை ராகு தசையை பத்தி செவ்வாய் ராகியும் எந்த கட்டத்துல இருக்கான்னு பாருங்க. அது இருந்தால் மாங்கல்ய தோஷம். உங்களுக்கு ஜாதகத்தை பத்தி மேலும் உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். இந்த ஜாதகத்தை பத்தி வந்து உங்களுக்கு மேலும் தகவல் வேணும்னா என்னுடைய யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு கால் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.